வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இன்னைக்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம். இந்த ராசி பலனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் வெற்றியின் ரகசியம் என்னங்க, யார்கிட்ட இந்த லாக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கிறேங்க. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 20/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதிங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு நல்ல அமைப்பில் தான் இருக்குதுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30, மறுபடியும் சாயந்தரம் 4 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மத்தியானம் 12:30 மணிலிருந்து 1:30 வரைக்கும், மறுபடியும் மாலை 6 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடியுதுங்க. குளிகை காலையில் 7:30 to 9. அதே சமயத்தில் யமகண்டம் மத்தியானம் 3 to 4:30. சூளம் மேற்கு திசை. அதே சமயத்தில் பரிகாரம் வெள்ளங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் மத்தியானம் வச்சுக்கலாம். அது 3:55 வரைக்கும் ஆல்மோஸ்ட் திருதியை திதிங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 9:20 வரைக்கும் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 9:20 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகமாக இருக்குது. சந்திராஷ்டம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு இரவு 9:20 வரைக்கும் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வருது. சரிங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் 3ஆம் வீட்டில் குரு வந்துங்க வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்குங்க கேது இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரக அமைப்புகள் அங்கே இருக்குதுங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் மாந்தி ப்ளஸ் சந்திரன் அங்கே சேர்த்துட்டார் இன்னைக்கு. ரைட்டுங்களா? சரி, இன்னைக்கு அப்படி பார்த்தா லாபம் குவியக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க. உங்கள் லக்கு இன்னைக்கு ஓப்பனாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம்னு வச்சுங்களேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு பொதுவாகவே லாப யோகம்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குதுங்க. அப்படி கூடி நின்னா இந்த யோகம் அமோகமான அமைப்பை தரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ஐதீகம். தொழிலில் பெரிய அளவில் லாபமும், அது வியாபாரத்தில் அமோகமான ஒரு அமைப்பும், அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சில உதவிகளும் காரியங்களும் இன்னைக்கு தாராளமாக நடக்கும், தங்கு தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அமைப்பு சொல்லுதுங்க. என்னென்னா பணப்புழக்காட்டும் அருமையாக இருக்குதுங்க. ஒரே சின்ன எச்சரிக்கை என்னென்னா 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ விரைய செலவுகள் வரலாம், கொஞ்சம் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12ல் மறைஞ்சு நிற்கிறங்காட்டி மனசு கொஞ்சம் கலக்கமாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை கூட கொஞ்சம் வரும். அனாவசியமாக எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டா? ஆசிடிஸ் நடக்கிறது நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூலாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் 10ல் உச்சம் பெற்றா கூட 12ல் மாந்தியினுடைய சேர்க்கையால் சில விஷயங்கள், இந்த கண்ணில் எரிச்சல் வருது, கண்ணில் புற தட்டுறது, இந்த மாதிரி சில தூக்கமே வரமாட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சில தன்மையும் வரும். இந்த செவ்வாயும் அமைப்பு அப்படி இருக்குது இன்னைக்கு. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வேலையில் நீங்கள் தான் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். புது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மிஷினரி வச்சுருக்கிறவங்க இன்னைக்கு ஆர்டர் நல்லாவே இருக்குதுங்க. ஒரு அமோகமான அமைப்பில் தொழில் சிறக்க போது. புது முதலீடுகளை தைரியமாக பண்ணுங்க. நல்ல லாப நோக்குள்ள இருக்குதுங்க. வியாபாரம் அப்படித்தான். சில்லற வியாபாரம் ஆனாலும் சரி, கொஞ்சம் பெரிய வியாபாரம் ஆனாலும் சரி, உங்கள் கஸ்டமர்கிட்ட கனிவாக தான் பேசுவீங்க. கொஞ்சம் பொருளாதாரம் நல்லாவே இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வராத கடன் கூட இன்னைக்கு கைக்கு வர அளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைச்சா மட்டும்தான் சேமிப்பை உயர்த்த முடியும். அதுவும் கொஞ்சம் கவனமான பாயிண்டாக வச்சுக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷமான சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுக்கள் நடக்குதுங்க. சொந்தக்காரங்களை போய் ரொம்ப குடும்பத்தை குதூகலமாக வச்சுக்குவாங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதல் ஜோடிகளுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான அற்புதமான சிறப்பான ஒரு நாளுங்க. ரகசியங்கள், உங்கள் 2 பேத்துக்குள்ள ரகசியங்களை தேட்படுத்தி வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் மனசொத்து போகிற சில விஷயங்களை உங்கள் மனசோட வச்சுக்கிறது நல்லதுங்க. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உலகில் கவனமாக படிப்பாங்க. டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு ஒரு கல்விஸ்தானம் முன்னேற்றமான படிப்பை நோக்கி போயிட்டுருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேதுங்க. மன தைரியம் அதிகரிக்குது. தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் நடக்குது இன்னைக்கு. அதே சமயம் திடீர் பொருளாதார முன்னேற்றம், பணவரவு எல்லாம் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. நண்பிகள் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. விழிப்புணர்வு என்னென்னா வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் பிடிவாத குணங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா சளி பிடிச்சிச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. தொண்டையும் கட்டின மாதிரி இருக்கா? பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. ஆடை ஆபரணம் இன்னைக்கு நல்லாவே ஒரு அமைப்பில் இருக்குது. அதாவது நினச்சது கொஞ்சம் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களால் நன்மை உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நண்பிகள், சகோதரிகள், அம்மா, மனைவி எப்படி இருந்தாலும் சரி, எந்த பெண்களாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. பரணியை பொறுத்த வரைக்கும்
உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, நம்பி இருக்கலாங்க. சுப செய்திகள் உங்களை தேடி வரும், வீட்டை நோக்கி வரலாம், இல்லை உங்களுக்கு பர்சனலாகவும் இருக்கலாம். நல்லா இருக்குது. சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்குடைய ஒரு அவேர்னஸ்ன்னு இன்றைக்கி சொல்லலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது வசீகரமான புன்னகை, வசீகரமான தோற்றம், முதல்ல உங்கள் பேச்சே வசீகரமாக இருக்கும். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ். கார்த்திகை கிருத்திகை 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. இன்றைக்கி கேட்ட இடத்துல கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. தயக்கத்தை தவிர்த்துட்டிங்கன்னா உதவிகள் தானாக கிடைக்கும். அது பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, அரசாங்க விஷயத்தில் இருந்தாலும் சரி, உதவிகள் தானாக கிடைக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக பிரச்சனை இருந்தால் கூட அது இன்றைக்கி தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு உயரும், ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லைங்க. புதிய முயற்சிகளை எது பண்ணாலும் இன்றைக்கி சூரியனுடைய பவர்னால் வெற்றி அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது உங்களுக்கு. முன்கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அவேர்னஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது அதிகார தோரணை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். சரிங்களா? மொத்தமாக இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பலம் என்னென்னா 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கையால் திடீர் பொருளாதார முன்னேற்றம், நார்மலாக பண வரவு நல்லாவே இருக்குது. மொத்த பலவீனம் பார்த்தா 12 சந்திரன் இருக்கங்காட்டியும் தேவையற்ற மன உளைச்சல், மன குடைச்சல்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ராயல் ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். நீங்கள் சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, அதுவும் நீங்கள் சூரிய கோயில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா காலையில் 6:15 to 7 பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி வாங்க. கல்லுப்பை எடுத்து வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றினா கூட போதும். வீட்டை சுற்றி வந்துட்டு நீங்கள் ஓடும் நீர் பக்கத்தில் இல்லையா, அதாவது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாஷ் பேஷனில் அந்த கல்லுப்பை கொட்டி வாஷ் பேஷன் டேப்பை திருக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் போய் உப்பு அரிச்சிட்டு போயிடும். ஏன்னா உங்கள் வீட்டில் கந்திஷ்டி இருக்குது. கந்திஷ்டி இருந்தால் அந்த கந்திஷ்டி நீங்கள் காரிய தடைகள் விலகுங்க. சிம்பிள் பரிகாரம், நம்பி பண்ணுங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ராசியின் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனுங்க. 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சனி, மாந்தி, சந்திரன் இருக்காங்க. இன்றைக்கி பொருளாதார நிலைமை அமோகமாக இருக்குதுங்க. நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே உங்களுக்கு தன்மை அதிகரிக்குது. அதாவது பேசுகிற பேச்சிலே காரியம் ஜெயிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். தனயோகம்னு பொதுவாகவே உங்களுக்கு சொல்லலாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமைஞ்சு ராசியை பார்க்குறார். அப்போ இந்த விசேஷ யோகம், அமோகமான அமைப்பு, தனயோகம் அட்டகாசமாக வேலை செய்யும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சி, பேச்சாலே காரியத்தை சாதிக்கிறது, இப்படியெல்லாம் திறமைகள் இன்றைக்கி உங்களுக்கு அபாரமாக இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை, பணவரவு எல்லாம் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எச்சரிக்கை என்னென்னா 10ல் ராகு இருக்கார். அதனால் வேலை போகிற இடத்துல நீங்கள் சொல்லாத சொல்லுக்கூட வீண் பழி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அதில் மட்டும் உஷாராக இருக்கும். ரைட்டுங்களா? சந்திரனை பொறுத்த வரைக்கும் 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். மனசு குதூகலமாக, சந்தோஷமாக, கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும். எதையும் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, பாசிட்டிவாக யோசிப்பீங்க. 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் ராகுடன் சேர்ந்து இருக்குங்காட்டி சின்னதாக ஒரு பாதத்தில் ஒரு சின்ன எரிச்சல் அல்லது சோர்வு, டயர்னஸ் வரக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. தொழில் மற்ற வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட இருந்துட்டு அவங்க நம்ம மேலே வீண் பழி சொல்வதற்கும் கொஞ்சம் இருக்குது. அதனால் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் லெவலாக பழகிக்கும். அது தப்பு ஒன்றும் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புது மிஷினரி வாங்க இது ஒரு நல்ல அமோகமான காலகட்டம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கலாங்க. வாடிக்கையாளர்களும் சிரித்து பேசி வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. ஒன்றும் கவலை இல்லைங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு இன்றைக்கி நல்லா உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அனாவசியமான செலவை நீங்கள் தவிர்ப்பீங்க. ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு செலவுனா தேவையான செலவு பண்ணுவீங்க. குடும்பம், கல்வியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குதுங்க. விசேஷங்கள் சுபமாக நடக்கும். அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது குடும்பத்தில். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மனசு விட்டு பேசுவீங்க. சின்ன சின்ன ஊழல் வந்தால் கூட சீக்கிரம் சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளாக இன்றைக்கி கல்யாண பேச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சாதகமான அமோகமான அமைப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளை கெட்டியாக படிப்பாங்க, ஸ்ட்ராங்காக படிப்பாங்க. எந்த தேர்வு வந்தாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஓகேங்களா? நட்சத்திர பாதசார பலன்கள் எடுத்து பார்த்தா கார்த்திகை 2, 3, 4 அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் யாருக்கு? கார்த்திகைக்கு நட்சத்திரின் அதிபதி சூரியன். அவருக்கு இன்றைக்கி தைரியம் கொடுக்குறார். பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீராகுதுங்க. பழைய நண்பர்கள், நண்பிகள், நட்பு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா அதிகார தோரணையாக நீங்கள் ரொம்ப இருக்காதீங்க. கொஞ்சம் பொலைட்டாக டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது அகந்தை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அனுசரித்து போகும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க.
உங்களுக்கு சந்தோஷம், உற்சாகம், மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்குதுங்க. தாய் வழி உறவுகள் உங்களை தேடி வந்து கொஞ்சம் அமைப்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கி சொல்யூஷன் கிடைக்கும். வண்டி வாகன லாபம் இருக்குதுங்க. உங்களுக்கு மொத்தமாகவே யோகமான நாளுங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லலாம். நீங்கள் கற்பனை உலகில் ரொம்ப மிதக்காதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் நிதர்சனமான வாழ்க்கை என்னங்கிற புரிஞ்சுட்டு லைஃப்பில் வாழ பழகுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் அப்படிங்கிறது அன்புங்க, பலவீனம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்படுறது, எமோஷனல். நீங்கள் ஒரு எமோஷனல் பர்சன், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 பாதம், அவங்களுக்கு இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. உங்களுக்கு பூமி லாபம் தெரியுங்களா? அந்த பூமி லாபம்னு என்னங்க, அந்த இடம் வாங்கி விற்கிறீங்களா, அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் பண்ணினா அது கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வியாபார விரிவாக்கம், உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் ரெண்டுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குதுங்க. என்னென்னா உங்கள் கோபத்தால் நல்லவங்க கூட கொஞ்சம் உங்களை வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. கோபத்தால் நண்பர் கூட பகைவராகிற மாதிரி தன்மை இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்களுடைய அயராத உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். மொத்தமாக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மொத்த பலம் பார்த்தா 11 இருக்கக்கூடிய சந்திரனால் உண்டாகக்கூடிய மன தெளிவு மற்றும் பொருளாதார மேம்பாடு. பலவீனம் அப்படின்னு பார்த்தா 10 இருக்கக்கூடிய ராகு ப்ளஸ் சனியின் பார்வையால் வேலையில் ஏற்படக்கூடிய சின்ன குழப்பங்கள். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சுக்கரவரில் பண்ணால் நல்லது. காலையில் 10 to 11:30 மறுபடியும் சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை வீட்டில் யாரோ ஒருத்தர் பண்ணால் போதும். வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க, ஏதோ டைமில் பண்ணுங்கள். அதே சமயம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி எடுத்துங்க. இல்லை மொச்சப்பருப்பு இருக்கும்ல, ஏதோ ஒன்று மொச்சப்பருப்போ பச்சரிசி ரெண்டையும் எடுத்துங்க. நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போடுங்க இந்த டைமில் காலையில். அது எப்போ சாப்பிட்டு போதும், மத்தியானம் சாப்பிட்டு சரி, சாயந்தரம் சாப்பிட எப்படி. ஏன்னா மகாலட்சுமியின் அருள் கிடைத்து பணத்தடை, பொருளாதார மேம்பாடு கொஞ்சம் நல்லா உருவாகும்னு வச்சுக்கங்களேன். ஒரு சின்ன ஒரு பரிகாரம். மொட்டை மாடி இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நிழல் வச்சு பாருங்கள். சின்ன பரிகாரம் தானே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் குரு வக்ரமாக இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் மாந்தியும் சேர்ந்து ப்ளஸ் சந்திரனும் சேர்ந்துட்டார். ரைட்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? பதவி தேடி வருமுங்க. உங்கள் பேரும் புகழும் அமோகமாக ஓங்கும். ரைட்டுங்களா? இந்த யோகத்துக்கு பேர் கர்ம யோகம்னு பொதுவாக சொல்லுவாள். காரணம், ராசிக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானாதிபதி சனியுடன் சந்திரன் சேர்ந்துட்டார். அப்போ கர்மஸ்தானாதிபதியோட சனியும் சந்திரன் சேர்ந்திருந்தால் என்னாகும்? இணைந்திருந்தால் இந்த யோகம் உருவாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ரைட்டுங்களா? தொழிலில் பெரிய பொறுப்புகள் சேரும். இதுவரை இருந்து வந்த இழுவரியான கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி முடிவுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எச்சரிக்கை என்னென்னா, 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் ஆயுதங்கள் கையாளும் போது, ஆயுதம்னா என்னங்க, நம்ம இந்த தோட்ட வேலைக்கு போகிறவங்க, இந்த வீட்டில் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோள், இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயம் கையாளுறப்ப கொஞ்சம் கவனம் பாரு. ரைட்டுங்களா? சரி. மனசை பொறுத்த வரைக்கும் இருக்கா, சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? மனசு இன்றைக்கி ரொம்ப பொறுப்பாக இருக்கும். யோசித்து செயல்படுவீங்க. அதே சமயத்தில் மனசு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வேலை 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 தான் முக்கியம் அப்படின்னு வேலைக்கு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். இடையூறு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவு சந்தோஷமான வேலையை செய்வீங்க. இன்றைக்கி 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காட்டி முதலே சொன்னங்காட்டி கொஞ்சம் இந்த ரத்த அழுத்தம், இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட, இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஏதோ உபாதைகள் வரும். அது கொஞ்சம் அப்போ எடுத்து இளநீர், ஜூஸு, தண்ணி குடிக்க வேண்டியதான். பார்த்துக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஆஃபீஸில் உங்கள் கை ஓங்கித்தான் இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுற அளவுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. புதிய வேலைக்கான இன்டர்வியூ கூட இன்றைக்கி வந்தால் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகள் கைகூடும். பொதுவாக தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஓகே ஆகிற தன்மை இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பு காட்டாமல் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. வியாபாரம் சுறுசுறுப்பாக துருதுரு நடக்கும். கவலைப்படாதீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குதுங்க. பணத்தை நல்ல காரியத்துக்காக முதலீடு செய்வீங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? சரி. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அப்பா வழி சொத்துக்களால், அப்பா வழியில் சொத்துக்களாகட்டும் சொந்தங்களாகட்டும் அப்படிலாம் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு நன்மை கிடைக்கும். அதாவது இழுவரியான ஒரு தோட்ட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். முதல்ல இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும்னு ஒரு ஓப்பனாக சொல்லலாம். அதனால் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம இன்றைக்கி ப்ரே பண்ணு. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே வீட்டு நிர்வாகத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்பீங்க. புரிதல் நல்லா இருக்கும். தாம்பத்தியம் சிறக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் விஷயத்தில் பெரியவங்க சம்மதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நம்பிக்கையாக இருங்க. உண்மை காதலை வீட்டில் தெரியப்படுத்துங்க. நல்லது நடக்கும். க்ரீன் சிக்னல் கிடைக்கும். ரைட்டுங்களா?
கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய நன்மதிப்பு பாராட்டு பத்திரம் பெற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அமோகமான அமைப்பு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ 3, 4 உங்களுக்கு பாதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்ன ஆகும், உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அப்போ செவ்வாய் இன்றைக்கி நல்லா காட்டி சொத்து தகராறு தீரும். முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வரவுக்குண்டான வழி கிடைக்கும். தைரியமாக ஒவ்வொரு முடிவை எடுப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. நிர்வாகத் திறமை வெளிப்படும். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து மனசை குதூகலமாக வச்சுக்குவீங்க. அப்படி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்ன சொல்லிக்கலாம்னா, வேகத்தை விட விவேகமாக வேணுங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம், போல்ட்டு அடிக்கிறது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு என்ன பண்ணுறார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா லாபம் உண்டு. எதிர்ப்புகள் விலகி ஓடிவிடும். புதிய ஐடியாக்கள் பிறந்து புதுசு புதுசாக ஒரு காரியத்தை சாதிக்கணும். ஒரே ஐடியாவை எப்படியெல்லாம் மல்டிபிளாக யூஸ் பண்ணலாங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. துருதுருன்னு இருக்குது மூளை உங்களுக்கு. பொதுவாக சொல்லப்போனால் பொய் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காரியத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுடைய பலம் அப்படிங்கிறது அறிவுத்தனம், புத்திசாலித்தனம். பலவீனம் அப்படிங்கிறது காரியத்துக்காக எதை வேணாலும் செய்கிறது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? புனர்பூசம் 1, 2, 3. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி குருங்க. இந்த குரு என்ன சொல்வார் அப்படின்னா, மங்களமான செய்திகள், சுப செய்திகள் உங்களை தேடி வர அமைப்பில் இருக்காங்க. குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகரிக்கும். நிதி நிலைமை, பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வு என்ன சொல்லலாம், மற்றவங்க விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க. நம்ம வேலையை நமக்கு சரியாக இருக்குது அப்படின்னு போயிட்டே இருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை எல்லா விஷயத்துலையும். ரைட்டுங்களா? முதல்ல உங்கள் ராசியினுடைய மொத்த பலம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கங்காட்டி வேலையில் தரும் நிலையான வெற்றி. அதனால தான் வேலைன்னு ஓடிட்டு இருப்பீங்க. ரைட்டுங்களா? மொத்த பலவீனம் அப்படின்னு பார்த்தா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள். பிரயோஜனமாக பேசினா பரவாயில்ல, வெட்டி பேச்சு பேசினா ஆனால் வாக்குவாதங்கள் வர தன்மை இருக்குது. உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் பார்த்தா இன்றைக்கி க்ரீன் கலர், லக்கியஸ்ட் நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, புதன் உரையில் பண்ணால் நல்லதுங்க. இல்லைன்னா காலையில் 9 to 10 இப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. தேவையான பொருட்களை 1 இல்லைங்க 2 ஏலக்காய். ஏலக்காயை உரித்து அந்த விதை இருக்குங்களா அதை வாயில் போட்டுக்கிட்டு முக்கியமான வேலையை தான் பண்ணும். வாயில் போட்டுக்கிட்டு வேலைக்கு தொழில் வியாபாரம் ஆரம்பிங்க. எடுத்த காரியம் தடையின்றி வெற்றி கிடைக்கும். இது ஒரு சின்ன பரிகாரம். வாயும் கமகமான வாசம் பிடிக்கும். ரைட்டா? நல்ல ராசி. மிதுன ராசி நேயர்களே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சந்திரனுங்க. 2ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி, மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்கார். அப்போ 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்னென்னா பயணம் அமையும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அமையும். லாபம் குவியும் அப்படின்னு அர்த்தம். பொருளாதார மேம்பாடு அமோகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த யோகத்துக்கு பேர் பாக்கிய யோகம்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாக்கியஸ்தானம் வலுப்பட்டு இருக்கு. அப்புறம் அப்படி தான் சொல்லி ஆகணும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் இல்லை 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் சனியோடு சேர்ந்து ஜம்முனுக்கு வந்திருக்கார். அதனால் இந்த யோகம் வருது. ஓகேங்களா? தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொல்யூஷன் எடுத்து ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு நல்ல சாதகமாக, பாதகம் இல்லாத சாதகம் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஆன்மீக பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான நம்பிக்கை. இன்னும் பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சின்ன எச்சரிக்கை என்னென்னா 8ங்கிறது அஷ்டமஸ்தானம் சொல்லுவோம். அந்த 8ல் ராகு இருக்கார். அஷ்டம ராகு இருக்கங்காட்டி ஆரோக்கியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உஷார் தந்தை. சந்திரன் 9ல் இருக்கார். அப்போ என்ன ஆகும், உங்கள் மனசு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுத்தால் பளிச்சுன்னு எடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. நல்ல விஷயங்களை யோசிப்பீங்க. ரைட்டா? நார்மலாக நல்லா தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி அதீத நல்ல நம்பிக்கை யோசிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சனியின் பார்வை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த சனி என்ன பண்ணுறார், டயர்டாக கொடுப்பார். ஐயோ ஒரு களைப்பாக இருக்குதுப்பா, வெயில் தாங்க முடியலையப்பா, வேர்த்து கொட்டுதப்பா, இப்படிங்கிற மாதிரி உடம்புல கொஞ்சம் டயர்னஸ் வரத்தான் செய்யும். வேலையை தேவையான வேலையை செய்யுங்க. தேவையற்ற வேலையை இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா சனி ரொம்ப அப்படி தான் சொல்லுவார். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் முதல் சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு, இங்கேருந்து வெளியூர் போகிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்தி வருங்க. மேலே அதிகாரிகளை பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானமாக பேசிட்டிங்கன்னா இங்கே பக்குவமான வேலை ஜம்முன்னு செய்யலாம். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் நல்லாயிருக்கு, ஆர்டர் நல்லாவே இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும், பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும்னு வச்சுக்கல. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு ஒரு பக்கம் இருந்தால் கூட செலவுகளும் கொஞ்சம் ஈக்குவலாக வருதுங்க. ஆனால் வரவும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க, ஒன்று ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சேமித்து பழகக்கூடிய பழக்கம் இருந்தால் கொஞ்சம் சேமிப்பு பண்ணலாம், இல்லைன்னா வரவு செலவு சரியாக போயிருந்து வச்சுக்கல. அந்தளவுக்கு தான் அமைப்பு இருக்குது ரைட்டுங்களா. பொருளாதார மேம்பாடு தான், அப்புறம் நம்ம ஏதோ ஒரு செலவு வரும்ல. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்குது இன்னைக்கு. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை சின்ன சின்ன ஊழல்கள் வரக்கூடிய தன்மை இருந்தால் கூட சண்டை சப்தம் வந்தால் கூட அப்படியே நிலையாக இருக்காது, வந்துட்டு போயிடும். விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்துக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கொஞ்சம் அனுசரித்து போவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை, ரொம்ப நிதானமாக இருக்கும். அவன் சொல்கிறத அவன் கேட்கலையே, அவன் சொல்கிறது நீங்கள் கேட்கலையேன்னு சண்டைக்கெல்லாம் போயிடப்படாது. ரகசியங்களை ரகசியமாகவே மனசில் வச்சுருங்க. இன்றைக்கி ஓப்பனாக போட்டு உடைக்காதீங்க. அந்த ரகசியத்தினாலே பல பிரச்சனை வருமாட்டு தெரியுது ரைட்டுங்களா. கல்வி சார்ந்ததை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும். நல்ல அதீதமான ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நட்சத்திர பாதசார பலன் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன கடகத்துக்கு எப்படி இருக்குன்னா பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. அந்த இதை நோட் பண்ணி வச்சேன், அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. பணவரவு திருப்தியாக இருக்குதுங்க. வீடு மாற்றம், ஏதாவது வண்டி வாகன மாற்றங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. மனக்குழப்பம் தீரும், ஒன்றும் பிரச்சனை வேண்டியதில்லை. நல்ல நிம்மதியாக ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. கடன் கொடுக்காதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு கடன் கொடுப்பது இன்றைக்கி சரியாக வரலைங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. பூசம் நட்சத்திரம் இதில் 4 பாதங்கள் இங்கே அமைப்பில் வருது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு சனிங்க. அப்போ சனின்னு இருக்கிறப்போ கடமை உணர்வு இன்றைக்கி அதிகரிக்கும். வேலையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது முருகன். பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். கௌரவமான ஒரு நிலைமையில் நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்க. மனசு சந்தோஷமாக உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு அவேர்னஸ்னால் சோம்பேறித்தனம் இருக்குது, லேசினஸ். அதை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையை ஜம்முன்னு ஓட்டலாம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உழைப்பு தான். பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம் ரைட்டுங்களா. ஆயிலிய நட்சத்திரம். இந்த ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு புதனுங்க. 4 பாதம் இதில் தான் இருக்குது. அந்த நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு புதனுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா, முந்தானத்தில் போடுறப்போ அந்த நட்சத்திரத்தை மாறி வந்துருச்சு. நான் நம்ம கரெக்டாக தான் பேசினேன், நம்ம எடிட்டர் கொஞ்சம் குழப்பிட்டார். சரி விடும், போனது போயிட்டு போகுது, நல்லது நடக்கு இனிமேல். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதீதமாக வெளிப்படுதுங்க. உறவினர்கள் சொந்தக்காரங்க வருவாங்க, சுப செய்திகள் தேடி கொண்டு வருவாங்க ரைட்டுங்களா. புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும் கிடைக்கும், சந்தோஷமான இதுங்க. வியாபாரம் தொழில் நல்லா லாபத்தில் இருக்குதுங்க. விழிப்புணர்வு என்னென்னா பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சமயோசித புத்தி. பலவீனம் அப்படிங்கிறது யாரை கண்டால் நையாண்டி பேசுகிறது, கிண்டல் பேசுகிறது, அது உங்களுடைய பலவீனம். பேசலாம், க்ளோஸ் வட்டில் பேசலாம், தேவையில்லாத ஆள்கிட்ட பேசிங்கன்னா வம்பு வழக்கு தானே. மொத்த பலம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் கிடைக்கக்கூடிய தெய்வ அனுகூலம், ஆசீர்வாதம், மூதாதையருடைய ஆசீர்வாதம், அப்புறம் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாங்க. பலவீனம் அப்படிங்கிறது 8ஆம் வீடு அஸ்தமஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எடுத்தோன்னே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜம்ப், ஒரு கட் ஜம்ப் கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலர் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சின்ன வீட்டு பரிகாரம் என்ன பண்ணலாம், எளிய வீட்டு பரிகாரம். எப்படி பேசுகிறதே தெரியல, தப்பாக மீனிங் வந்துடக்கூடாதுல்ல. எளிய வீட்டு பரிகாரம் என்னென்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தா சந்திர ஹோரைங்க ரைட்டுங்களா. இல்லைன்னா உங்களுக்கு இரவு இன்றைக்கி நைட்டு 8 to 9 கூட நீங்கள் இதை பண்ணலாம். என்னென்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் வீட்டில் இருந்து, பசும்பால் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லைன்னா பாக்கெட் பால், இது ஒரு என்ன கிடைக்கிறது தானே. அந்த பாலை எடுத்துக்கிட்டு இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலை சூடு பண்ணி முதல்ல போய் குலதெய்வத்துக்கோ அந்த வீட்டில் சாமி ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா அங்கே வச்சு மனசார ப்ரே பண்ணும். வெறும் பாலை வச்சு பூஜை பண்ணும். அப்படியே எடுத்து ஒரு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கிட்டு, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு, இந்த 3 தெய்வத்தை நினச்சிக்கிட்டு மனசார குடிங்க பாலை. மனசார பொறுமையாக குடிங்க, நிம்மதியாக தூக்கம் வருங்க, மன அழுத்தம் குறையுங்க, காலையில் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் கேது இருக்காங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 கலியத்தான் இருக்குது. அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறோம். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துட்டாருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் சிங்கனடா போட்டு ஜம்முன்னு நடப்பீங்க. இன்றைக்கி
சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும். இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன சொல்லுவார், நிதான யோகம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். காரணம், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதனுடைய சூரியன் பகை கிரகமான சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். அப்போ இன்னைக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம். ஆனாலும் பொறுமையாக நிதானமாக தான் வெற்றி தேடி வரும். நீங்கள் சிங்கநடை ஓட்டு நடக்கலாம். புரிஞ்சுதானுங்க? சரி, எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வருமேன்னு நீங்கள் மனசில் நொந்து போயிடக்கூடாது. 11 இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் அது கடைசியில் சுபமாக முடியும். இது கோச்சார அமைப்பு அப்படி இருக்கு. லாப குருவால் பணவரவுக்கு சில தடைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, பஞ்சம் இருக்காது, பணம் காசு போல கட்டம் நல்லா இருக்குது. அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி புது முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு புதிய பெரிய முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தள்ளி போடுவது நல்லது. அஷ்டமத்து சந்திரனே திருப்பி 8ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு சந்திரனை சுற்றி தான் லைஃப் இன்னைக்கு அமையுதுங்க. சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி மனசு கொஞ்சம் தக்கன்னு கொஞ்சம் அலைவாயும், அங்கேயே அப்படியே செய்யலாமா வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் 1-2 டைம் யோசனை பண்ணுவீங்க. முடிவெடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் அலைவாயக்கூடிய தன்மை இருக்குது. அமைதியாக இருங்க, யாரிடமும் விவாதம் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசில் வச்சுக்குங்க. உங்கள் கருத்து மற்றவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் யோசித்து ஏற்றுக்குவாங்க, அவசரப்பட வேண்டாம். அதே சமயத்தில் செவ்வாய் 6ல் இருக்கார். அப்போ உடம்பு உஷ்ணம், கொஞ்சம் வயிற்றில் அது அஜீரண கோளாறு, லேசான வயிற்று வலி, இந்த மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதெல்லாம் சின்ன ட்ரீட்மெண்ட், மோர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, இப்படியெல்லாம் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். வேலையை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட எந்த ரகசியங்கள் முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி சிக்கல் நிறையா இருக்குது, அதனால் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு டீசெண்டாக சொல்கிறேன், ரைட்டுங்களா? மேலதிகாரிகிட்ட இன்றைக்கி அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை பக்குவமாக சொல்லுங்கள், சொல்ல முடியல பேசாமல் இருப்பது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தித்துறை, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு பழைய பாக்கிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் தரும். கொஞ்சம் முன்னப்பண்ண கேட்டு பார்த்தா வரும். அதே சமயம் ப்ரொடக்ஷன் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுமானா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் புது ஆர்டர்களுக்கு நீங்கள் அவசரப்பட்டு வரும் அப்படின்னு ஆயின்னு தெரியாதுங்க, ஓகேங்களா? சும்மா புது ஆர்டர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் கல்லா கட்டுற அளவுக்கு இருக்குமானா கல்லாப்பெட்டி முதல்ல பத்திரமா பார்த்துக்கணும். கல்லா கட்டுறது அப்புறம் பார்ப்போம், அதுதான் உண்மை சொல்ல போனால். ஆனால் உங்களுக்கு கணக்கு வழக்கில் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா? இது ஒரு சிம்பிள் விஷயம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பலம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தால் கூட பணத்தட்டுப்பாடு பெருசாக கிடையாது. இருந்தாலும் அஷ்டமத்து சந்திரன் நண்பர்கள் வீண் செலவுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், இப்படியும் வரும் அப்படியும் இருக்குது. அதனால் உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் கல்வி அப்படின்னு பார்க்குறவங்க குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, வீட்டில் பெரியவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் நடங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி பெருசாக்கி பலூனாட்டம் பெருசாக டம்முன்னு வெடிச்சிட்டு போகும். கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது குடும்பத்தில். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ளே சின்ன சின்ன புரிதல் குறைபாடு வரும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம். உங்களை போய் தப்பாக அங்கே ஒரு கடையில் சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ வரும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனேன். உங்கள் பழைய பிரச்சனையை பேசி புதுசாக கிளறி பெருசு பண்ணாதீங்க, லீவ் இட், ஓகே? அமைதியாக இருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இன்றைக்கி சொல்லட்டுங்களா, சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ஃபோன் இருந்தால் ஃபோன் இல்லாமல் யார்கிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்குது. ஃபோன்லேயே பேசி உங்கள் காதலை டெவலப் பண்ணிக்கங்க. நேரில் போனால் தேவையில்லாமல் சிக்கல். ஃபோன்லேயே நிதானமாக பேசணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேணுங்க காதலர்களே. இன்றைக்கி சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பசங்களே பாடலில் 1-2 வாட்டி படிங்க. படிச்சுட்டு போவீங்க கூட, ஐயோ இந்த கேள்வி இப்போ தான் படித்தேன் மறந்துவோச்சே அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிக்குவோம். அதனால் 1-2 டைம் படிங்க, முடிஞ்சா இல்லை கவனச்சிதறல் இல்லாமல் வராமல் பார்த்து படிங்க. சரிங்க, இது பொதுவான பலனை பார்த்தாச்சு. அடுத்தது நட்சத்திர பாதசார பலன்கள் பார்த்தா மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு பழைய பாக்கிகள் கொஞ்சம் இருக்குது, வரா கடன் வரணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, நேரில் போய் பாருங்கள். ஓரளவுக்கு வசூலாகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கேது ஒரு அமைப்பில் தான் இருக்கார். இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். கோயிலுக்கு போகணும்ப்பா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே கடவுள் கொடுக்குற வரம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கணும், ரைட்டுங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு வரணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது விஸ்வதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். இன்றைக்கி எனக்கு மகம் நட்சத்திரத்துக்கு திடீர் பயணங்கள் கூட அமைவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக என்ன சொல்லலாம்னா, எடக்கு மட்டக்காக பேசாதீங்க. எடக்கு மட்டக்குனா தெரியுமில்ல, நான் ஒன்று சொன்னால் நான் வேறு மாதிரி பதில் சொல்கிறது. நம்ம தெக்கவோன்னு சொன்னால் வடக்க தான் போவேன் அப்படிங்கிறது, அது எடக்கு மடக்கு. அந்த எடக்கு மடக்காக பேசாதீங்க. கொஞ்சம் கமுக்கமாக நம்ம காரியத்தில் சாதிக்கிறதுல கொஞ்சம் கவனம் வைங்க. பம்பு தும்பலை மாட்டாமல் இருக்கிறது ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் பலம் அப்படிங்கிறது வைராக்கியமான எண்ணங்க, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம், எனக்கு தெரியாது அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? சரிங்க. பூர நட்சத்திரம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூர நட்சத்திரம் 4 பாதம் உள்ள இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனாக இருக்கார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கலை பொருட்களின் சேர்க்கை அதிகமாக இருக்குது. ஒரு ஆர்ட், ஒரு அமேசான்லேயோ ஒரு ஃப்ளிப் ஏதோ ஒரு ஆன்லைனில் போட்டு எதோ வாங்கி கொஞ்சம் புதுசாக இருக்கேன் அப்படின்னு வாங்கணும்னு தோணும் உங்களுக்கு. நண்பர்கள் நண்பிகள் உதவி கண்டிப்பாக இருக்கும்.
ரைட்டுங்களா? வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு சுமாராக ஒரு திருப்தியாக இருப்பீங்க, ஒன்றும் மோசமெல்லாம் போட முடியாதுங்க. ஆடம்பர செலவை குறைங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். தேவையில்லாத பொருள் வேணால் ஆடம்பரம் தானுங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய நளினமான போக்கு, அனுசரித்து போயிடுவீங்க. அப்படி நெளிஞ்சு குளிஞ்சு உங்களுக்கு காரியத்தை சாதிக்க வல்லமை உங்களுக்கு நளினம். அந்த நளினமான பேச்சும் நளினமான சாதுர்த்தியமான புத்தியும் நீங்கள் நல்லா இருக்கு. உங்கள் பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் எரிச்சல், கோபம், சோம்பல் 3மே இருக்குது. உள்ளது அப்படி பார்த்துருந்து. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அவங்க நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. இந்த சூரியன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா, அரசாங்கத்திலிருந்து ஒரு அனுகூலமான அமைப்பை கொடுக்குறார். சூரியன் பவரில் இருக்கார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கிட்ட யாரும் அவருடைய எதிரிகள் தொல்லை இருக்காது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து அமோகமாக இருக்குதுங்க. எடுத்த காரியத்தில் உங்களுக்கு சின்ன தடைகள் வர மாதிரி இருந்தால் கூட இறுதியில் வெற்றி உண்டு. முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது அதிகார தோரணை. உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பலவீனம் அப்படிங்கிறது கர்வம். வந்துருச்சு வரும் கர்வம் வரும். சரி, மொத்தமாக இந்த சிம்ம ராசிக்கு இன்றைக்கி என்னடா பலம், ஏன் அப்படி இருக்குது, என்ன வார்த்தை ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா, 11ல் குரு வக்ரமாக இருக்கார். அவர் உட்கார்ந்து கம்முன்னு இல்லை, ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், வரக்கூடிய பண வரவு, அந்த வரவுக்கு உண்டான பின்னாடியே செலவு. ஆனால் பாதுகாப்பாக உங்களை வச்சுருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பலவீனம் அப்படின்னு பார்த்தா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், அதோட சனியும் மாதி சேர்ந்துருக்கார். அதனால் தேவையற்ற ஒரு பயம், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி ஒரு ரைட்டுங்களா. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஆரஞ்சு கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் சின்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சூரிய கோயிலில் பண்ணுங்கள், ஜம்முன்னு இருக்கும். இல்லைன்னா காலை நேரம் ஒரு 6:15 to 7:15 கூட பண்ணலாம். தேவையான பொருட்கள் ஒரு செம்பு அதை எடுத்துங்க. இல்லை பித்தளை சொம்பு இருக்கும்ல, அதானுங்க, அந்த பித்தளை சொம்பு எடுத்தால் கூட பரவாயில்ல. அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. செம்பு பாத்திரம் சொம்பில் தண்ணி வச்சு அதில் சூரியனை பார்த்தபடி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடப்படாது. செடி இருந்தால் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னு அப்படி ஊற்றுனீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நீங்கி, ரைட்டா, இந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். காரிய சித்தி உண்டாகும். கொஞ்சம் சோம்பல் தன்மை போகும். செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரம், முயற்சி திருவனையாக்கும். நம்பிக்கையோடு பண்ணணும். ஆனால் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னி ராசினர்களே. ராசியின் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க, 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காருங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் சனி மாந்தி அப்புறம் சந்திரன் சேர்ந்துட்டார். 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் என்னாகும், எதிர்ப்புகள் விலகும், எண்ணியது நடக்கும். இது ஒரு இந்த பலம். இந்த யோகம்னு ஒன்று இருக்குது. அந்த யோகத்துக்கு என்னென்னா சத்ரு ஜெய யோகம்னு சொல்லுவோம். சத்ரு ஜெய யோகம் மீனிங் உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இப்படிலாம் கிரகங்கள் திரண்டு நிற்கிறாங்க. அப்படி என்ன ஆகும், இந்த யோகம் வரும். இந்த யோகத்தினால என்ன, உங்களை எதிர்த்தவங்க, உங்களை பற்றி பொறாமப்படுறவங்க எல்லாம் தானாக அடங்கி போயிடுவாங்க. உங்கள்கிட்ட முண்டி ஜெயிக்க முடியாது. ரைட்டுங்களா? எல்லாம் தானாக அடங்கி போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கோர்ட்டு கேஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அல்லது ஏதாவது இப்போ இழுபறியான பேச்சுவார்த்தை இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை இருக்குதுன்னு. ரைட்டுங்களா? கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். இன்னைக்கு சமயத்தில் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஒரு மைனஸ் சொன்னது எச்சரிக்கைன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், கூட்டாளிகள் தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் பெருசு கேளு அப்படின்னு சொல்லப்படாது. கொஞ்சம் உஷாராக அனுசரித்து போங்க. ரைட்டா? அது பாட்டனுங்கிறது தொழிலில், வீட்லேயும் அப்படி தான். 7ஆம் வீட்டில் அம்மனி கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு அர்த்தம். சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 7 இருந்தால் மனசு இன்றைக்கி ரொம்ப உணர்ச்சி வசப்பாடு தன்மையில் இருக்குது. எமோஷனலாக இருப்பீங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. ரைட்டுங்களா? சரி. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போ வயிறு சம்பந்தமான சில கோளாறுகள், அஜீரண கோளாறு அது மாதிரி வரும். தேவையான உணவுகளை மட்டும் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க. சில ஃபாஸ்ட் ஃபுட்டு காரமாக போட்டு சாப்பிட தவிர்ப்பது நல்லது. சரிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறீங்களா, அந்த இடத்துல நீங்கள் செய்யாத தப்பு கூட ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. சார் இவன் தான் சார் சொன்னேன் அப்படின்னு செய்யாத வேலைக்கு பழி வரக்கூடிய தன்மை இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் நடத்துங்க. அப்போ என்ன அர்த்தம், வேலைக்கு இப்படியே போயிட்டு இப்படியே வரணும்னு அர்த்தம். அடக்கமாக போயிட்டு அடக்கமாக வரணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, மிஷினரி கொஞ்சம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது சார், திடீர் ரிப்பேர் ஆகி போச்சு சார், ஓட நின்று போச்சு சார் அப்படிங்கிற ஒரு தன்மை. பராமரிப்பு செலவு அதிகம் சார், சமாளிக்க முடியல, வர ஒரு பக்கம் செலவு பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாபம் குறையாது. பார்த்துங்க, ஓப்பனாக சொல்ல போனோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரத்தில் இன்றைக்கி போட்டி அதிகங்க. நீங்கள் விற்கிற பொருளையே
ரூபாய் 2 ரூபாய் கம்மியாக வைப்பானுங்க. எரிச்சலாக தான் வரும். இருந்தாலும் விலையை நீங்களும் அந்த ஒரு லாபத்தை கொஞ்சம் குறைச்சி அப்படி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் குறைஞ்சி ஆனால் நிறையா பொருள் விற்று அதில் லாபம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன ஒரு ஐடியா அப்படி வருது. அதனால் சொல்கிறேன், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கு வருதுங்க. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகும். இங்கே வந்து நின்றுக்கு பாதியில். ஆனால் சிக்கனமாக இருந்தால் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வரும். கொஞ்சம் சார்ந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மணி பெருசாக குடும்பத்தில் பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் பெண்கள் அம்மாவாகட்டும் மனைவியாகட்டும் சகோதரியாகட்டும் யார்கிட்டையுமே கொஞ்சம் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் அப்படி தான். குடும்பத்தில் கொஞ்சம் இடர்பாடு அப்படி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரக்கூடிய தன்மை இருக்குது. கருத்து வேறுபாடு பெருசு பண்ணிங்கன்னா வீண் பஞ்சாயத்தாகி போயிடும். பஞ்சாயத்தை தேக்கிறதுக்கு இன்னொரு ராசிக்காரன் தான் வரும். அதனால் அனுசரித்து போய்க்கோங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் அப்படித்தான். காதலிக்கிற பிள்ளை பசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்னதாக ஊழல் வரும். அந்த ஊழல் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா பெருசாகிடும். அதனால் அதுவே காதலுக்கு வேறு மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் அனுசரித்து பேசிக்கும். முடிஞ்ச வரைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகள்லாம் நீங்கள் கவனம் வச்சு படிக்கணுங்க. டிவியை குறைச்சிக்கிட்டு மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கிட்டு படிப்பில் ஹோம்ஒர்க்கில் கவனமாக எழுதுனீங்கன்னா கவனமாக படிச்சினா மட்டும்தான் படிப்பு திறமை அதிகரிக்கும். நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகா அன்னைக்கு பார்க்குறேன். இந்த 2, 3, 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சூரியனுங்க. அப்போது உங்களுக்கு அரசாங்க வேலைகள் ஏதாவது தாமதமாக நடக்க முடியலனா பெண்டிங் இருந்தால் இந்த பெண்டிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுதுங்க. கடன் சுமை குறையிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுலேயும் நல்லாவே இருக்குது. ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். உங்கள் பலவீனம் அப்படிங்கிறது எடுத்தெடுப்புலேயே காரியத்தை நடத்துறது. உடனே நடக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகி பண்ணுறது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்தது அஸ்தம். இதில் 4 பாதம் வந்துடுது. நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி பொதுவாகவே மன மகிழ்ச்சி நல்லாவே இருக்குது. எந்த கஷ்டம் வந்தாலும் மனசை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்குவீங்க. தாயார் வழியில் ஓரளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ரைட்டா? ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீண் பழிகள் சொன்னல அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துட்டையும் அடக்கமாக இருந்து அதனால் அப்போ தான் மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்புறது. பலவீனம் அப்படிங்கிறது தேவையற்ற பேச்சை கேட்டு வருத்தப்படுறது. வருத்தம். சரி. சித்திரை 2ஆம் பாதம். இந்த சித்திரை 2ஆம் பாதம் வந்தால் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சித்திரை கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்கு. ரைட்டா? வண்டி வாகனம் ஓட்டுறீங்க, புதுசாக வாங்கினாச்சு பழைய வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் போகிறப்ப ஃபோன் பேசுகிறது அப்புறம் அங்கே திரும்பி பார்க்குறதுலாம் வேண்டாம். கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்கள் புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, உங்கள் மொத்த பலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்றைக்கி மொத்த பலமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு. நல்லா புரிஞ்சுங்க. தொழில் பாதுகாப்பு வியாபாரத்தினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை அது ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்குதுங்க. ரைட்டா? அது ஒரு ப்ளஸ் தான் சொல்லலாம். மைனஸ் பலவீனம் என்னென்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி, அப்புறம் சந்திரன் சேர்க்கையாக வரக்கூடிய தேவையற்ற டென்ஷன். அது குடும்பத்துலேயும் டென்ஷனு, அம்மனியத்தையும் டென்ஷன் அப்படின்னு என்ன பண்ணுறது? டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிற வழி பண்ண வேண்டியதான். லக்கி கலர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லைட் க்ரீன் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன பரிகாரம், எளிய வீட்டு பரிகாரம் என்ன பண்ணலான்னா நீங்கள் புதன் உரையில் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு காலையில் 9:15 to 10:15 கூட பண்ணலாம். கொஞ்சம் பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிரத்தை எடுத்து நீங்கள் இன்றைக்கி நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து பறவைகளுக்கு வைங்க. அந்த டைமில் அது வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா புதன் பலம் பெற்று உங்களுக்கு சில தடைகளை நீக்கி கொடுப்பார். உள்ளது உள்ளபடி எடிட்லாம் இல்லாமல் அப்படியே சொல்லியிருக்கேங்க. நீங்கள் சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கணும். மனசு எல்லாத்துக்கும் ஒரே நாள் ஒரே மாதிரி வந்துடாது இல்லை. ஒரு ப்ளஸ் மைனஸ் கலந்தான வாழ்க்கை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இந்த துலாவை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டிலே கேது இருக்கார். அப்போ 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் மாந்தி அப்புறம் சந்திரன் சேர்த்துட்டார். எங்கே? 6ஆம் வீட்டில். அப்போ 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆகும் பார்த்தா புத்தி கூர்மையுடைய நாளுங்க இது. புத்தி கூர்மையை நல்லாயிருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க. ரைட்டுங்களா? இந்த அமைப்பு அப்படி இருக்குது. இந்த யோகத்துக்கு பேர் ஹர்ஷ யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் கொஞ்சம் புதுசான யோகம் தான். ஹர்ஷ யோகம் என்னென்னா அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியுடன், சனி பகவான் ஆட்சியில் இருக்கார், அப்புறம் சந்திரன் சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த யோகம் வந்து ஹர்ஷ யோகம் சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதில் என்ன மெயினாக இந்த நோய்கள், உடல் அசதிகள் முதலில் தொந்தரவு இருந்தால் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குணமாகும். மறைமுக எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி நினச்சது நடக்கும். ரைட்டா? அந்த காரியத்தை நினச்சிருங்க, நடந்துருச்சுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும். முதல்ல சொன்ன மாதிரி வெற்றிகள்
வந்துக்கிட்டே இருக்குதுங்க. வேலையில் கூட அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? வண்டி வாகனத்தில் போகிறப்போ உஷாராயிருங்கன்னு அர்த்தம். சரிங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் மனசு ரொம்ப சுறுசுறுப்பாக தெம்பாக உற்சாகமாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத பயம் அப்பப்போ வரும். இப்படி நல்லா இருந்தால் இதுக்கிட்ட ரிஸ்க்கு அப்படின்னு டக்குன்னு ஒரு மனசு தானே, பல எண்ணங்கள் வந்துட்டு தானே போகும். அப்படி இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை கொஞ்சம் இருக்குங்காட்டி இந்த கையால் வலியோ அல்லது கொஞ்சம் பிளட் ப்ரெஷர், இந்த ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க இந்த விஷயத்துக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான வேலைகளை கூட சுலபமாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் நல்லா இருக்கு. இன்றைக்கி சக ஊழியர்களை பார்த்து பொறாமப்படுவோம். டக்குன்னு முடிச்சிட்டான் ஐயா, என்ன தான் பண்ணுவானோ தெரியல அப்படின்னு பொறாமப்படுவோம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக தெரியுதுங்க. புது ஆர்டர்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். அக்ரிமெண்ட், MOU சூப்பராக வேலை செய்யும். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி கூட்டம் நீங்கள் விற்கிறதானுங்க. உங்கள் பேச்சிலேயே வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட பொருள் நல்லாவே இருக்குது. கனிவான பேச்சால் கல்லா கட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லாயிருக்கு. அமோகமான அமைப்பு தான். பொருளாதாரம் திடீர் வரவு கூட உண்டு. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு வரத்தான் செய்யும். கடைக்கு ரிப்பேர் பண்ணுறது, வீட்டுக்கு ரிப்பேர் பண்ணுறது, வண்டி வாங்க ரிப்பேர் பண்ணுறது, இப்படியோ அப்படி செலவு வரத்தான் செய்யும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகள் சுபமாக நடக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். நல்லாயிருக்கு. அமோகமான அமைப்பு. ரைட்டுங்களா? சரி. தம்பதிகள் கணவன் மனைவி அந்நியோன்யம் அதிகரிக்குது. மனைவியின் ஆலோசனையை கேட்டு ஏற்றுக்கிட்டு நடந்தால் அது நன்மை பயக்கும். ரைட்டா? ஆனால் ஏற்றுக்குமா? அது சில பேர்த்துக்கு ஓகே, சில பேர்த்துக்கு இப்படித்தான். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் விவகாரம் வீட்டில் தெரிவதற்கு வாய்ப்பு தெரியுது. பக்குவமாக பேசி சமாளிங்க. எடுத்தவங்க ஒருத்தன் பேசுனீங்கன்னா அவன் வேண்டாம் அப்படின்னு முட்டுக்கட்டை போட்டுருவான். பக்குவமாக பேசுவோம். ஓகே, ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமோகமான அமைப்பில் இருக்காங்க. பாராட்டுகள் குவியுங்க. நீங்கள் எதை பற்றியும் கொலைப்பட வேண்டாம். கல்விஸ்தானம் சூப்பர். சரி. நட்சத்திர பாத சார பலன்கள் பார்த்தா சித்திரை 3, 4 பாதங்கள் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாயை பற்றி என்ன வர்றார் அப்படின்னா, அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் ஹிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நட்சத்திர பலன் மாறிடக்கூடாது, அதுக்காக. சரிங்க. சித்திரை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தைரியமான முடிவெடுப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. தொட்ட காரியம் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். உங்களுக்கு தைரியம் முதல்ல சொன்ன மாதிரி அமோகமாக வேலை செய்து சகோதரர்களில் உதவி கிடைக்கும். ரைட்டுங்களா? செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்காங்க. உங்களுக்கு யோகமான அமைப்பு தான். பலம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை. அதே பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். யாருக்கு? இந்த சித்திரைக்கு. அடுத்து சுவாதி. அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பெருக்கி கொடுக்குறார். உங்கள் மதிப்பு மரியாதையை அதிகரித்து கொடுக்குறார். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. எல்லாம் செழிப்பாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை கூட வீட்டில் நடக்கும். நல்லது நடக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தா, அதாவது பலம் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய முயற்சி எது வந்தாலும் முயற்சி கைவிட மாட்டீங்க. ஆனால் பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். ரைட்டுங்களா? அந்த அவசரத்தை குறைக்கும். சரிங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஆமாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அந்த பாக்ஸ் வச்சு பார்க்குறப்ப ரைட்டுங்களா? சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமோகமாக தெரியுது. பணவரவு, பொருளாதார மேம்பாடு திருப்தியாக இருக்குதுங்க. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அழகு அப்படின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி. மொத்தமாக பலம் என்ன பலவீனம் என்ன உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைய மொத்த பலமே 9ஆம் வீட்டில் கூடிய குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அப்போ என்ன? தொட்டது ஜெயமாகும், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையுடன் இன்னைக்கு இந்த வெற்றி நாளை கொண்டாடுங்க. மொத்த பலவீனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா 4ஆம் வீட்டில் கூடிய செவ்வாயால் ஏற்படக்கூடிய என்ன பண்ணுவார்? குடைச்சல், அலைச்சல். போன சார் வெற்றி அலைச்சலாக போச்சு அப்படின்னு செவ்வாய் அப்படி ஒரு தன்மையை கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீம் அண்ட் ஒயிட் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், அப்புறம் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. ரைட்டுங்களா? உங்கள் சின்ன பரிகாரம், எளிய வீட்டு பரிகாரம் என்ன பண்ணலான்னா, எப்போ செய்றீங்கன்னா சுக்கர உரையில் பண்ணுங்கள். சுக்கர உரை பொதுவாகவே காலையில் 10 to 11 நினைக்கிறேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் கலந்த இனிப்பை, ஏலக்காய் உடச்சி போட்டுனா இருக்குல்ல, அதை அந்த நாட்டு சர்க்கரை போட்டு மற்றவங்களுக்கு தானம், கோயிலுக்கு இது போகிறீங்கன்னா தானம் கொடுங்க. இந்தாங்க அப்படின்னு
ஏன்னா சுக்கிர பலன் இதனால் கூடி உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இந்த சின்ன சின்ன பரிகாரத்தை வீட்டில் கோயிலுக்கு போகிறீங்க அந்த டைமில் கொடுங்க, இல்லை வெளியில் போய் கொடுங்க. ஆனால் நீங்களே பண்ணணுங்கிறதுல குடும்பத்தார் யாரோ ஒருத்தர் இதை பண்ணால் போதும். ரைட்டா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. 3ஆம் வீட்லேயே செவ்வாய் இருக்கார். 1 2 காலி தான். 3ஆம் வீட்டில் செவ்வாய் தனியாக இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனி மாந்தி சந்திரன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதுன்னு தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்குன்னா தைரியம் பிறக்குமுங்க, தடையெல்லாம் விலகுமுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன். காரணம் விக்ரம யோகம் உங்களுக்கு இருக்குது. காரணம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று ஜம்முனுக்கு வந்திருக்கார். இது விசேஷமான யோகம், அதிகடி யாருக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்குது இன்னைக்கு. இளைய சகோதரர் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு காரியம் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க, அது இன்னைக்கு நிறைவேறுங்க. முயற்சி பலிதம் உண்டாகும் சொல்லலாம். வீடு மனை யோகம் அதிகரிக்கும். எச்சரிக்கை என்ன ஒரே விஷயம்னா 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் பிள்ளைகளால் குடும்பத்தில் கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு வரும். இப்போ சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா சார், படிக்க மாட்டேங்கிறா சார், மார்க் எடுக்க மாட்டேங்கிறா சார், ஏதோ ஒரு சின்ன கவலைகள் வரும். படிக்கிறது +2 சார், புல்லட் கேட்குறான் சார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் காமிக்கும். இந்த மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5 ஜம்முனுக்கு வந்திருக்கார். மனசு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குங்க. குழந்தை மனசுக்காரண்டா. எதையுமே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுவீங்க. ஆனால் எதையும் அதிகமாக கற்பனை செஞ்சு ரொம்ப பயப்படாதீங்க. நார்மல் லைஃப்பில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருங்க. 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் செரிமான கோளாறு, அஜீரண கோளாறு. சார் இட்லி சாப்பிட்டா சார், இட்லி கூட ஜீரணமாக மணிக்கு சார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. தேவையான உணவை லிமிட்டாக சாப்பிடுங்க. நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையை பொறுத்தவரை கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு பேருவான நீங்கள் கடின உழைப்பால் மட்டுமே உயர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இன்றைக்கி சூப்பராக ஜெயிக்க போகுது. உழைப்பு 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 அமோகமாக ஜெயிப்பீங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டா மற்றவங்க நிம்மதியாக தூங்கலாம். அந்தளவுக்கு ஜம்முன்னு செய்வீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, சிவில் கான்ட்ராக்ட் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி யோகமான அமைப்பு நல்லா இருக்குது. நல்ல நாளுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்கத்தான் செய்யுதுங்க. போட்டிகளை பற்றி குறைய கிடையாது. போட்டிகள் இருந்தால் கூட உங்கள் லாபம் குறையாது. வாடிக்கையாளர்களும் நாணயமாக நடந்துக்குவீங்க. அதனால் நல்ல பேர் எடுப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்குது. வரவுக்கு கம்மியாக தான் செலவு பண்ணுறீங்க. அதனால் சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வழியும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு. நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டில் இருப்பாங்க. வீட்டில் விசேஷம் கலகட்டும். பரம்பரையெல்லாம் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஒன்றும் கவலை இல்லைங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை பலப்படும். தாம்பத்தியம் சிறக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பரிசு, ஒரு அன்பு பரிசு புரிஞ்சுக்கும். அன்பு பரிசு வாங்கி கொடுத்து குடும்பம் அமோகம் குதூகலம் சூப்பருங்க. என்ன குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கவலை வந்துட்டு போகுது. குடும்பத்துலேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளே. கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். பொறுமையாக இருங்க. கொஞ்சம் விட்டு பிடிச்ச குழந்தைங்கன்னா அப்படித்தான் பிடிச்சா பிடிவாக தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ரைட்டுங்களா? சரிங்க. இந்த காதல் என்ற உணர்வு அப்படின்னு பார்க்குறப்ப காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். காதலன் காதிக்கல நான் டைம் குறைச்சொன்னேன். நாளைகளுக்கு குறைச்சோன்னா நீ 8 வர்றங்கிற திமிரு தானே உனக்கு அப்படின்னு தேவையில்லாத. அதனால் என்னென்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அம்மனி இப்படி ஆகிப்போச்சு, அம்மனி அப்படி. காதலிக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. காதலில் அந்த ஊடல் கொஞ்சம் இருக்குது, சண்டை வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ரைட்டுங்களா? கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பசங்கள படிப்பில் ஆர்வம் காட்டுறாங்க. அதே சமயத்தில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி உண்டு. அப்போ கல்வியும் நல்லா இருக்குது, விளையாட்டும் நல்லா இருக்குது. 2 ஸ்தானம் ஈக்குவலாக இருக்குது உங்களுக்கு. சரிங்க. நட்சத்திர பாத சார பலன்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் உங்களுக்கு 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா என்ன அப்படின்னா நட்சத்திரத்தின் அதிபதி குரு. என்ன சொல்கிறாரு? குடும்பத்தில் ஆன்மீக ஒரு வழிபாடு அவசியம் இருக்குது. குலதெய்வத்துக்கு வேண்டது, இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டதும் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? நிம்மதி நிலவுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஒரு காரியத்துக்காக நினச்சிருந்தீங்களா மனசில் இருந்த இயக்கங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். அதனால் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குருவின் திருவின் ஆசீர்வாதம் நல்லா இருக்குது. கொஞ்சம் மனசார கொஞ்சம் குலதெய்வத்தை ப்ரே பண்ணு, நல்லது நடக்கும். உங்கள் பலம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், அது பலம் சொல்லலாம். சின்ன சின்ன ஆசைகள். பலவீனம் அப்படிங்கிறது கோபம், எரிச்சல். அந்த காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கோவப்படுறது, அந்த மாதிரி இருக்குது. குறைச்சிக்கோங்க. அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனிங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக போங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறார். பண வரவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப ஓகோன்னு இல்லை, நஷ்டமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் அனுசத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா அந்த எரிச்சல் கோபம் வரத்தான் செய்யுது. அதனால் கொஞ்சம் அதையும் நீ கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது அதே தான், எதிர்பார்ப்பு தான். பலவீனம் அப்படிங்கிறது அதே கோபம் எரிச்சல் தான். உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கு. இந்த கேட்டையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி இன்னைக்கு புதன். புதன் என்ன சொல்கிறார் பார்த்தா புத்திசாலித்தனத்தால் லாபத்தை கொடுக்குறார்.
அறிவாற்றல் சிறக்குது. நண்பர்கள் நண்பிகள் உதவி வருவாங்க, கவலைப்படாதீங்க. விழிப்புணர்வு என்னென்னா, ஏதாவது ஆவணத்தில் அதாவது அக்ரிமெண்ட்டில் சைன்லாம் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ஒன்று 2 டைம் படித்து பாருங்கள். உங்கள் பாயிண்ட் வேறு மாதிரி கூட அடிஷனலாக வரலாம் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நிதானமின்மை கோபம்தான். ரைட்டுங்களா? சரி, மொத்தமாக உங்கள் பலம் பலவீனம் என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், ரைட்டுங்களா, அது உச்ச செவ்வாய்ன்னு இன்றைக்கி சொல்லலாம். அந்த உச்ச செவ்வாய் தரக்கூடிய அசாத்திய துணிச்சலுங்க, விட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப ப்ளஸ்ஸும் இருக்குது, அதில் மைனஸும் கலந்து தான் இருக்குது. மேலே சொல்லியிருப்போம், அனுசரித்து நடந்துக்கோங்க. பலவீனம் இன்னும் பார்த்தா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் சேர்க்கையால் இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய டென்ஷன் தான். மற்றபடி பெருசாக டென்ஷன் ஆகி ஒன்று பண்ண அனுசரித்து போய்க்குங்க பசங்களுக்கு. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எனக்கு டார்க் ரெட் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, அந்த செவ்வாய் குறையில் பண்ணுங்கள். காரணம் அந்த நேரம் சொல்லிடுறேன், காலையில் 6 to 7 கூட எல்லாம் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான பொருள் துவரம் பருப்புங்க. வீட்டில் கேளுங்க, துவரம் பருப்பு உங்களுக்கு தெரியுமில்ல, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பை தானமாக கொடுக்கணும். இல்லைன்னா துவரம் பருப்பு நைட்டு ஊற வச்சு பறவைகளுக்கு கொஞ்சம் அப்படியே நசுக்கி அப்படியே பறவைகளுக்கு சாப்பிட்ற கொடுங்க. காரணம் செவ்வாய் தோஷத்துக்கு துவரம் பருப்புக்கு அவ்வளோ மேட்சிங் இருக்குது. அப்படி துவரம் பருப்பை கொடுத்தா செவ்வாய் தோஷம் விலகி உங்களுக்கு குடும்பத்திலையும் இன்னும் கொஞ்சம் ஒற்றுமை அதிகம். பிள்ளைகளும் கொஞ்சம் நீங்கள் சொன்னதை கொஞ்சம் ஆமா ஜாமி அப்படியே சாமி அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் விஷயம். நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி குருங்க. உங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் ராகு. அப்புறம் 4ஆம் வீட்டில் சனியும் மாந்தி சந்திரன் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது தனியாக இருக்கார். இப்படி இருந்தால் என்ன லாபம் தேடி வருமுங்க. உங்கள் லக்கு அமோகமான லக்கு, லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்க காரணம் உங்கள் சுகயோகம். சுகயோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோடு சேர்ந்து சந்திரனும் சேர்த்துட்டார். சனி ஆட்சி, சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ என்ன, இந்த யோகம் வரும். என்ன சுகயோகம், சந்தோஷமான ஒரு அமைப்பு. அது புது வண்டி வாகனம் வாங்குறது, புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இப்படி எது பண்ணாலும் சரி பண்ணலாம். வீட்டை புதுப்பிக்கிறது. இன்றைக்கி நேரம் நல்லாயிருக்கும், கூடி வரும், நேரம் கூடி வரும். ரைட்டுங்களா? தாயார் வழி சொத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை தீரும். இன்றைக்கி எச்சரிக்கை ஒரு விஷயம் என்னென்னா, 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக மைனஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதே சமயம் சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்னாக மனசு ரொம்ப அமைதியாக, குதூகலமாக, சந்தோஷமாக, உற்சாகமாக, ஜம்முன்னு இருக்கும். வீட்டு ஞாபகம் அதிகமாக வரும். வெளியில் இருந்துக்கிறவங்களுக்கு வீட்டுக்காரி என்ன பண்ணுறாலும், எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ, என் பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு வீட்டு ஞாபகம் கொஞ்சம் வந்துகிட்டே போகும். வெளியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. ரைட்டுங்களா? வெளியூரில் வந்து செவ்வாய் 2ல் இருக்கங்காட்டி கொஞ்சம் அப்படியே பல்லு வலி, கொஞ்சம் சும்மா முகத்தில் சின்ன அலர்ஜி, ஏன்னா கருப்பு திடீர்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சின்ன அலர்ஜி வரக்கூடிய தன்மை இருக்குது செவ்வாயினுடைய ஏதோ ஒரு அமைப்பு. வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு வழியை கொடுப்பாங்க. இன்றைக்கி நன்மையான மாற்றம் தான் அது. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, இதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான அமைப்பு நல்லாயிருக்கு இன்றைக்கி. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் வருகை திருப்தியாக இருக்குதுங்க. லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்றைக்கி சூப்பர். இன்றைக்கி வரவு சீராக இருக்குது. ஆனால் வீட்டு தேவைகளுக்கு கொஞ்சம் செலவும் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னு பார்த்தா வீட்டு தேவைகளுக்காக செலவு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தானே, அதனால் செலவு அதிகமாகதை விட தேவையான பொருட்களை வாங்குவேன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பம் உறவினர்களால் வருகை, சொந்தக்காரங்க வீட்டில் நிறைஞ்சு தள்ளுவாங்க. காப்பி டீ போடுற காப்பி தூளே பத்தாது, அந்தளவுக்கு வருவாங்க. கொஞ்சம் சுபமான செய்தி சொல்லுவாங்க. வீடே கலகலகலன்னு சந்தோஷமாக இருக்கும். சுப செய்திகள் சேரும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? குறைஞ்சபட்சம் ஃபோன்லினால் வரும். வீட்டுக்கு வரும்போது வராட்டி கூட சொல்கிறேன் நான். ரைட்டுங்களா? அந்தளவுக்கு சுபயோக சுபதனம் இன்றைக்கி உங்களுக்கு. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் புரிதல், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. வீட்டை அழகாக வச்சுக்கணும், எங்கள் வீட்டுக்காரனை அழகாக வச்சுக்கணும், என் அம்மனி நீங்கள் அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அழகாக வச்சுக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ மனசு அழகாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து எப்படி நம்ம குடும்பத்தை ஒரு அழகான ஒரு அற்புதமான குடும்பமாக கொண்டு போகலாங்கிற ஒரு பிளான் கூட பண்ணுவீங்க. தாம்பத்தியம் சிறக்குது. கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போகிறீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கக்கூடிய பசங்களை இன்றைக்கி ரொம்ப ஸ்வீட்டான நாளுங்க. ஸ்வீட்டோடு கொண்டாடும்பாங்களே, அந்த மாதிரி கொண்டாடுங்க. சின்ன ஸ்வீட்டுடன் கொண்டாடுங்க. ஜம்முன்னு இருக்கலாம். காதல் நல்லா இருக்குது. உண்மை காதல் ஜெயிக்குங்க, நம்பிக்கையுடன் இருக்கலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களை படிப்பில் சாதனை படிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்காங்க. கல்வியினுடைய ஒரு அமைப்பு அமோகமாக இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சரி, ரிசர்ச் படிக்கிறவங்களுக்கும் அட்டகாசமாக இருக்குது. நட்சத்திர பாதசார பலன்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் மூலம் 4 பாதம் இதில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நட்சத்திரத்தின் அதிபதி கேது. உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கேது ஒரு ஆன்மீக அறிவை கொடுக்குறார். மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். புது முயற்சிகள் பலனை கொடுக்குறார். ரைட்டா? பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. எடுத்த காரியம் சின்ன தடைகள் வர மாதிரி இருந்தால் கூட நிறைவேறும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட் மூலத்துக்கு கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா?
மொத்தத்தில் என்ன, நமக்கு என்ன வருதோ இல்லையோ அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அது ஒரு அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஹெல்பிங் டெண்டன்சி. உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது யாருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, யாருக்கு என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு தமிழில் கரெக்டாக வர மாட்டேங்குது. எப்படின்னா இடமறிஞ்சு நீங்கள் உதவி செய்யணும். ரைட்டுங்களா? இந்த பிச்சைக்காரருக்கு உதவி செய்கிறது நல்லது. ஆனால் பிச்சைக்காரர் வேஷம் போட்டு அவங்க உதவி செய்கிறீங்களே, தப்பு இல்லை. அந்த மாதிரி இடம் ஏவல் பொருள் அறிஞ்சு நீங்கள் உதவி பண்ணுங்க மூலம். இன்னும் யதார்த்தவாதி. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அந்த சுக்கிரன்னா உங்கள் வசதி வாய்ப்பை பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்குறார். பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு. ஏதோ ஒரு வகையில் நண்பிகள் அம்மா மனைவி வழியில் ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட். அதே சமயத்தில் ஒரு புதுமையான விஷயத்தை பண்ணணும், புதுசாக வேலைக்கு போகிறீங்க, புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த அமைப்பு நல்லா இன்றைக்கி கொடுக்குறாங்க. ரைட்டா? அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு நீங்களும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் அந்த தான தர்மத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பலம் அப்படிங்கிறது இன்னும் உங்களுடைய தியாக மனப்பான்மை. பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அப்போ என்ன, தந்தை வழியில் ஒரு உதவிகள் கிடைக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் பாயிண்டில் இருக்கா. நீங்கள் சொன்னது அங்கே நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தாக வச்சுருக்காங்க. கௌரவம் கூடும். உங்களுக்கு கடுமையாக பேசாதீங்க, யார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு உழுகாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் தனித்திறமைன்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்வம், அதிகாரம், பிடிவாதம் அப்படி போகுது. அது கொஞ்சம் குறைச்சிக்கும். இன்றைக்கி மொத்தமான பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை அமோகமாக இருக்குது. அதனால் மக்கள் ஆதரவு, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது, ரெண்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை அமோகமாக இருக்குது இன்றைக்கி. பலவீனம் அப்படின்றத பார்த்தா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் வரக்கூடிய சின்ன வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். ரைட்டா? அது ராங்காக போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர். உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா குருகோரையில் பண்ணுங்கள். இல்லைன்னா காலையில் 7:15 to 8:15 கூட பண்ணுங்கள். என்னென்னா கொண்டக்கடலை இருக்குல்ல, சுண்டல், வெள்ளை சுண்டல், அந்த வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ எது வேணால் சுண்டல் எடுத்துக்கோங்க. அந்த கொண்டக்கடலையே நைவேத்தியம் எப்படி தண்ணியிலே நைட்டு ஊற வச்சு வேக வச்சு அதில் உப்பெல்லாம் போடப்படாது, தாளிச்சில் வைக்கக்கூடாது. அப்படியே எடுத்து வேக வச்சு அப்படியே எடுத்து நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து நீங்கள் தானம் கொடுங்க, தப்பு இல்லை. இது என்ன, ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா பசு மாட்டு கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. இது கொடுத்தீங்கன்னா குருவின் அருள் நிறைவாக கிடச்சி வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தடைகள் அகலும், இப்படி ஒரு தன்மை இருக்குது. ரைட்டா? முடிஞ்சால் பண்ணிப்பாரு, நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசி அதிபதி சனிங்க. உங்களுக்கு லக்ன வீட்டிலேயே செவ்வாய் இருக்காங்க, 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க, 3ஆம் வீட்டில் சனி, மாந்தி ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துட்டாங்க, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. ரைட்டுங்களா? அப்படி இருந்தால் என்ன, துணிச்சல் அதிகரிக்கும், தொட்டது துலகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், தொட்டது துலங்கிருச்சு சார், தொட்டதெல்லாம் பொண்ணாயிருச்சு சார் அப்படின்னு. அப்படி இல்லை, நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு யோகத்தை பொறுத்த வரைக்கும் தைரிய யோகம் சொல்லலாம். இந்த யோகம்லாம் இருக்கான்னு கேட்டால் நம்ம தைரிய யோகம். என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சந்திரன் ப்ளஸ் மாந்தியுடன் சேர்ந்து இருக்கார். ஒரு தைரியமான ஸ்தானம், அது தைரியத்தில் இருக்கிறதுனால அந்த யோகத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்குதுங்க. இளைய சகோதரர்கள் மூலிமா அனுகூலம் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தந்து லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்புகள் அமோகமாக இருக்காங்க. ரைட்டுங்களா? சளிதானுங்க, என்ன பண்ணுறது. எடுத்த காரியத்தில் வெற்றி அமோகமாக இருக்குதுங்க. எச்சரிக்கை என்னென்னா, ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால முன் கோபம் வரும், டக்குன்னு கோபம் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் ஜம்முன்னு கோந்திருக்கார். அதனால் மனசு இன்றைக்கி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், எதையும் சாதிக்கலாம், என்னால் எதுவும் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குது, நினைப்பீங்க. அந்த செவ்வாய் ராசியிலே உச்சம்பட்டு இருக்கங்காட்டி கொஞ்சம் ரத்த அழுத்தம், இந்த பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. கொஞ்சம் எதுக்குமே கொஞ்சம் கூலாக திங்க் பண்ணுங்க, கூலாக டீல் பண்ணுங்க. ரைட்டா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிங்க உங்ககிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க, தயங்காமல் ஏற்றுக்கோங்க, அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நம்பிக்கை தைரியம் உங்களுக்கே இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இரும்பு தொழில் பண்ணுறீங்களே, கம்பி கட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும், வாடிக்கையாளர் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. தைரியமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி பண்ணலாம். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குதுங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்காக, குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு கூட உங்களுக்கு. அது சுப செலவுன்னு எடுத்துக்க முடியும், அது தப்பு கிடையாது. இன்னும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர் ஒற்றுமை, சகோதரிகள் ஒற்றுமை பலப்படுது. உங்கள் வீட்டில் விசேஷமான பேச்சுகள் அமோகமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லாமே ஒரு அமைதியான ஒரு தன்மையில் தான் இருக்காங்க.
தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள அன்பு, யார் கணவன் மனைவி தான், அன்பு அதிகரிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்பீங்க, அரவணைச்சு போவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் இன்றைக்கி புதிதான முன்னேற்றம் இருக்குது, புதிய காதல் ஜெயிக்கும். இன்றைக்கி தைரியமான காதலை சொல்லலாம், உண்மை காதலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கையோடு இருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானம், மாணவங்க படிப்பில் அதீத ஆர்வமாக இருக்காங்க, போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற அளவுக்கு புத்தி கூர்மை அமோகமாக இருக்குது, கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குது. சரிங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2, 3, 4 பாதங்கள், 2, 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அமைப்புனா, இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு பொதுவாக வேலையில் வெற்றி கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு, எந்த வகையில் உதவிகள் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கும், ரைட்டுங்களா. யாருக்கிட்டையுமே உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வலுப்பெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடத்துக்கு, ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களோட அகந்தை கூட கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் பலம் அப்படிங்கிறது, உங்கள் விடாமுயற்சி, பலவீனம் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி இந்த அகந்தை, தற்பெருமை அப்படிங்கிற சொல்லலாம், அதை குறைச்சிக்கும், ரைட்டுங்களா. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலமாக இருக்குதுங்க, ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, தொழில் வியாபாரம் செழிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, மனம் போன வாழ்க்கைம்பாங்களே, மனசு போல் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு நிறைவாக இருக்குது, ரைட்டுங்களா. உங்களுக்கு அப்படி தான், எனக்கு தெரியாதவனுக்கு தெரிஞ்சதாங்கிறது ஒரு தாம்பீகமான எண்ணம் இருக்குது, அதை கொஞ்சம் குறைக்கணும். உங்களுக்கு புகழ் நல்லா இருக்குதுங்க, அதனால் அதை பற்றி எந்த மாற்று கருத்து சொல்ல முடியாது யாரும். உங்கள் பலம் அப்படிங்கிறது என்னென்னுங்களா, உங்களுக்கும் அதீத முயற்சி, வெற்றி தான் நல்லா இருக்குது. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அகந்தை, இந்த உத்திராடத்து மாதிரியே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கர்வம், அதை குறைச்சிக்கோங்க, ரைட்டுங்களா. அவிட்டம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அது போய் செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய்க்கு உங்களுக்கு தன லாபம், பொருளாதார முன்னேற்றம், சொத்துக்களால் லாபம், எல்லாமே கொஞ்சம் லாபத்தன்மை நல்லா இருக்குதுங்க. அதே சமயம் தைரியம் அதிகரிக்குதுங்க. விழிப்புணர்வு என்னென்னா, வேகத்தை விட விவேகம் வேணும், கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு அவிட்டதை சொல்லலாம், ரைட்டுங்களா. உங்கள் பலம் அப்படிங்கிறது உழைப்பு, நிதானமான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தருகிறது. பலவீனம் அப்படிங்கிறது அது நிதானத்துக்குள்ள வேலை இல்லைங்க சார், அவசரம் சார், அவசரம் கொடுக்க வேலை செய்யும், ரைட்டா. நிதானமாக இருங்க, ஜெயிக்கலாம், ரைட்டுங்களா. மொத்தமான பலம் அப்படின்னு உங்களுக்கு எடுத்து பார்த்தா இன்றைக்கி மொத்த பலம் வந்து 3ஆம் வீட்டில் சனி தரக்கூடிய அதீத தைரியம், உற்சாகம், உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி ஜம்ப் பண்ணி பறக்கிறது, அந்த மாதிரி அது மனசு அந்தளவுக்கு தைரியமாக இருக்கும். பட் மொத்த பலவீனம் பார்க்குறப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்படக்கூடிய கோபம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், ஓகேங்களா. தைரியம் நல்லது, முன்கோபம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். லக்கி கலர் பார்த்தா பிளாக் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன எளிய வீட்டு பரிகாரம் என்ன பண்ணலான்னா, சனி கோரையில் பண்ணுங்கள், இல்லைன்னா இரவு இன்றைக்கி 8:15 to 9:15 பண்ணுங்கள். என்னென்னா தேவையான பொருட்கள், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி உங்கள் சாமி ஃபோட்டோ இருந்தால் முன்னாடி வைங்க, வச்சு தீபம் ஏற்றி மனசார வணங்குங்க. வணங்குன்னு என்னாக சனி பகவான் அருள் நல்லெண்ணெய் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தடைகள் அகலும், நிம்மதியாக தூங்கலாம், தைரியமாக இருக்கலாம். முதலே தைரியஸ்தானம் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கலாம், ரைட்டுங்களா. போயிட்டு வரட்டுங்களா, தேங்க்யூ, வணக்கம். கும்பராசினர்களே, ராசி அதிபதி சனிங்க. லக்ன வீட்லேயே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி, மாந்தி, சந்திரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன ஆனால் உங்களுக்கு கல்லா கட்டக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. கல்லா நிறையன்னு சொல்லலாம். சரி, உங்கள் கௌரவம் உயரும், கொலப்பட வேண்டாம், ரைட்டுங்களா. உங்களுக்கு தனயோகம் அமோகமாக இருக்குது. காரணம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியோடு ஜம்முன்னு சந்திரனோடு உட்காந்துருக்கார். இதுதான் விஷயமே. அப்போ உங்களுக்கு யோகமான அமைப்பு, தனயோகம், லக்கல், நல்ல லக்கு. கொடுத்த கடன் வசூலாகும். குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. பணம்னா இவங்க இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. மெயினாக ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, அந்த ராசியிலேயே ராகுவும் சூரியன் இருக்கிறதுனால முன்கோபம் டக்குன்னு வரும், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். சந்திரன் 2லேயே இருக்கங்காட்டி மனசில் இன்றைக்கி ஒரு பணம் சம்பந்தமான சிந்தனையிலே இருக்குது. அவங்கள்ட்ட பணம் கொடுத்தவர்களே, இவங்கள்ட்ட பணம் கொடுத்தவர்களே, பணத்தை பற்றி தான் சிந்தனை, மனசு அப்படியே சுற்றி வரும். செவ்வாய் வேறு பணத்தில் இருக்கார், அதனால் கால் வலி அல்லது தூக்கமின்மை வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் இருக்கும், ரைட்டுங்களா. சரி, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னா மனசு சம்மந்தப்பட்டு நீங்கள் மனசுக்கு என்ன சொல்லுவாங்க, எதை கேட்டால் மனசை கேட்டு செய்யா அப்படிம்பாங்களே, அந்த மனசுக்கு எது ஒத்து போகுமோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள். மனசு ஒத்துக்கொள்ளாத விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது, ரைட்டுங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். நல்ல அமோகமான சுமூகமான அமைப்பு. தொழில் அப்படித்தான், பழைய மிஷினரிகளை நீங்கள் மாற்றி புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. கொஞ்சம்
சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்தால் கூட செஞ்சுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. லாபம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. வியாபாரம் அப்படித்தான், சில்லறை வியாபாரத்தில் கல்லா கட்டுற அளவுக்கு, சில்லறை வியாபாரத்தில் பணம் சேர அளவுக்கு வியாபாரம் லாபம் ரெட்டிப்பாகுதுங்க. வாடிக்கையாளர்கிட்ட எப்படியெல்லாம் நைச்சியமாக பேசி என்னம்மா ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். பொருளாதார பொறவு பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. என்னென்னா வீண் ஆடம்பரம் பகட்டு கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நீங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. பெரியவனுடைய ஆசீர்வாதம் நல்லாவே இருக்குது. அமோகமான அமைப்பு தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை பலப்படுதுங்க, அந்யோன்யம் அதிகரிக்குது. வீட்டில் விசேஷங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சுக்கள் நடக்கும். அந்த அளவுக்கு தம்பதிகள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி, உங்கள் வீட்டில் ஒரு அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ளே நீங்கள் இந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் சுபமான காரியத்துக்கு முன்னின்று நடத்துவீங்க கணவன் மனைவி. அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி, மகிழ்ச்சி. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷம் கூடும். ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் 2 பேருக்கு ரகசியத்தை சொல்லு. உங்கள் 2 பேர்த்த பற்றி ரகசியத்தை வெளியில் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். 1க்கு 2 அதாவது ஒரு உண்மையாக ஒருத்தர் வேலையில் இருக்கீங்க, ஒரு உண்மையான ஒரு காதல் பண்ணுறீங்கன்னா அது 3ஆவது மனுஷன் எப்படி சொல்லுவேன்? ஏன் உங்கள் பிள்ளை ஊர் சுற்றிட்டு இருக்குது அப்படி தான் சொல்லுவான். அந்த ஊருக்குள்ளே அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த உண்மையான காதலை பற்றி? அதுதான் 3ஆவது மனுஷங்களுடைய தலையீடு வந்தால் தொந்தரவு வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உள்ள படிப்பில் அதீத ஆர்வமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் பாராட்டு கிடைக்கும். கல்விஸ்தானம் சிறக்கிறதுங்க, நல்லா படிப்பாங்க. சரிங்க, இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3, 4 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. சொத்து வாங்கக்கூடிய, அதனால் சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி யோகம் நல்லா இருக்குது. சகோதர சகோதரிகள் உதவியாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்லாயிருக்கும். என்ன எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. செவ்வாயினுடைய கார்த்தன்மை இப்படி இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது சாலச் சிறந்தது. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம், ரைட்டுங்களா? பார்த்துக்கணும். இந்த சதயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் வியாபாரம் டெவலப்மெண்ட் இதெல்லாமே நல்லா கொடுக்குறார், ரைட்டாக? புதிய நட்பு வட்டாரம் இருக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப செய்திகள் எல்லாமே நல்லா கொடுக்குறார், ரைட்டுங்களா? என்னென்னா உங்களுக்கு லேசாக இந்த பொறாமைத்தன்மை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. நாம் கஷ்டப்படுறோம், அவன் கஷ்டப்படாமல் டெவலப் ஆகிறானே அப்படின்னு ஒரு இது இருக்குது. நமக்கு அப்படியே இல்லை, அந்த கஷ்டம்தான் நமக்குடைய ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டீங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கடின உழைப்பு, ரைட்டுங்களா? பலவீனம் அப்படிங்கிறது அவசரம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? புரட்டாதி 1, 2, 3 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி குருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குறார், வருமானத்தை உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் பண்ணி கொடுக்குறார். விழிப்புணர்வு, வீண் வம்பு யார்கிட்டையும் பேசாதீங்க. யார் எப்படியே போயிட்டு போகிறோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க, ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தாமதங்க. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? இன்றைக்கி மொத்தமான பலம் உங்கள் ராசிக்கு என்னென்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் தரக்கூடிய அபாரமான ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம். மொத்த பலவீனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா 12 இருக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள், அதை நம்ம கையில் தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலர், லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். உங்களுக்கு இந்த எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னா, செய்ய வேண்டிய நேரம் சனி ஹோரைங்க, இல்லைன்னா காலையில் நீங்கள் நேரமே பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு உங்கள் கோயில் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அங்கே குலதெய்வ ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அங்கே போயிட்டு கருப்பில் கொஞ்சம் எடுத்துக்கணும். கருப்பில் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று மனசார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த கருப்பில் கண்ணில் பார்க்கப்படாது, கருப்பில் அப்படியே மூடிட்டு ஒரு ஓடும் நீரிலோ இல்லை வாஷ் பேஷன்லையும் கொண்டு போட்டுரும், கருப்பில் தண்ணி திரிக்கி விட்டுரும். செஞ்சீங்கன்னா அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி கழிஞ்சு அந்த காரியங்கள் கைகூடும், ரைட்டுங்களா? இதுதான் ஒன்று சின்ன பரிகாரம், செஞ்சு பாருங்கள், நன்மை கிடைக்கும். போய்ட்டு விட்டுங்களா? சந்தோஷம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி குரு. இந்த ராசியின் அதிபதி குரு இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, லக்ன வீட்டிலே சனி மாந்தி சந்திரன் 3 கொண்டு வந்து கொடுத்துட்டார். 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது இருக்காங்க. 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க. மனம் தெளிவாக இருக்குங்க, அதே சமயத்தில் மகிழ்ச்சி தருமுங்க, கவலைப்படாமல் இருங்க, ரைட்டா? சந்திரமங்கல யோகம் இன்னைக்கு அமோகமான அமைப்பில் மீன ராசிக்கு வேலை செய்ய போகுது. காரணம் உங்கள் ராசியிலே சந்திரன் ஜம்முன்னு இருக்கார். 11ல் செவ்வாய் உச்சம் பெற்று 3ஆம் வீட்டு பார்வையாக இருக்கார், ராசியை பார்க்குறார். அதனாலே இந்த யோகம் வருதுங்க, புரிஞ்சுக்குங்க ஏன் வருதுங்க, ரைட்டுங்களா? அதே சமயம் எதையும் சாதிக்கக்கூடிய மன உறுதி, மன வலிமை அதிகரிக்குது. நினைத்த காரியத்தை நினைத்தபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு மீன ராசிக்கு இருக்குது, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் அமோகமாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. எச்சரிக்கை என்னன்னா 7.5 சனி நடக்குங்காட்டி எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும், கொஞ்சம் முன்ன பண்ண அன்பேலன்ஸாக சில சமயம் வரும்,
ஓகேங்களா. சந்திரன் வந்து ராசியிலே உட்காந்துருக்கார். மனசு இன்றைக்கி ரொம்ப எமோஷனலாக இருக்கும் உங்களுக்கு. எமோஷனலாக இருக்கும். எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப எல்லாம் சென்டிமெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப எமோஷனலாக எடுத்து ஃபீல் பண்ணாதீங்க. ரைட்டுனா சனி ராசியிலே இருக்குங்காட்டி கொஞ்சம் கை கால் வலி அல்லது மூட்டு வலி அங்கங்கே வலிக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துங்க. கிடைக்கிற டைமில் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துங்க. ரைட்டுங்களா. சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அது ஒரு முன்னேற்றம், அது அடுத்த ஒரு படி முன்னேற்றம். ஒரு உப மேனேஜராக இருந்தால் மேனேஜராக போகிறது அப்படி ஒரு மாதிரி தன்மை இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு செய்தி வருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அமைப்பு நல்ல ஒரு தகவல் வரும். ஊதிய உயர்வோ ஏதோ ஒரு வகையில் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் மிஷினரி மற்றும் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்கிறீங்களே, ஸ்பேர் பார்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல அமோகமான நாள் ஜம்முன்னு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் வருகை திருப்தியாக இருக்குதுங்க. லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குது. ஆனால் வரவுக்கேற்ற செலவு உண்டு. ரைட்டா. அது விரைய செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வைத்திய செலவு, டாக்டர் செலவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அமைதியான லெவலில் தான் இருக்குதுங்க. பெரியவங்க ஆலோசனை கேட்டு ஒரு விஷயம் நடப்பீங்க. ஒரு ஒப்பீனியன் கேட்பீங்களா திட்டி பெரியவங்ககிட்ட ஒரு ஐடியா. ரைட்டுங்களா. சரிங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு உறவு பலப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்பீங்க. மாரல் சப்போர்ட். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசான முன்னேற்றம் இருக்குது. புதுமையான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நம்ம காதல் ஜெயிச்சிருமடா அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ரைட்டா. உண்மை காதல் ஜெயிக்கும்ல. பொறுங்க. சரிங்களா. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைங்க படிப்பில் அதீத ஆர்வம் காட்டுறாங்க. எது இருந்தாலும் வெற்றி. போட்டி தருவாகட்டும், கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே ஜம்முன்னு ஜெயிப்பாங்க. கொலைப்பட வேண்டாம். பாதசார பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி. இன்றைக்கி புரட்டாதி 4ஆம் பாதம். அந்த அமைப்பில் எடுத்து பார்த்தா இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி குருங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வருமானம், பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது. ரைட்டா. உங்கள் அயராத உழைப்புக்கு அயராத பலன் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்கள். நல்ல வழி காமிக்க வந்துக்கிட்டே இருக்கார். பலம் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி அயராத உழைப்பு. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். ரைட்டுங்களா. சரி. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனிங்க. உங்கள் வேலையில், உங்கள் தொழில் வியாபாரத்தில் வெற்றி நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் மதிப்பு மரியாதை சொசைட்டியில் அதிகரிக்குது. உங்கள் பேச்சு இன்றைக்கி எடுபடும். ரைட்டா. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சின்ன தடைகள் வரும். அதுக்கே மனசு தோண்டு போயிடுவீங்க. அந்த தோன்றல் தன்மை இல்லாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணுறப்போ உங்களுக்கு அதீத வெற்றி வந்து கிடைக்கும். முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ரைட்டுங்களா. உங்களுடைய பலமே அதீத முயற்சி தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பல் தன்மை. ரைட்டுங்களா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி புதனுங்க. உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவாளித்தனத்தால் இன்றைக்கி நல்ல அமோகமான அமைப்பு. நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு. எல்லாத்துலேயும் ஒரு லாபம், நிர்வாகம், சந்தோஷமாக தான் இருப்பீங்க. நண்பர்கள் நண்பிகள் உதவி வருவாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் வேணும். நான் 100 ரூபாய் அட்வைஸ் பண்ணேன். அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது உங்கள் அன்பான செயல்பாடுகள். பலவீனம் அப்படிங்கிறது சின்ன தயக்கம். ரைட்டுங்களா. உங்களுக்கு மொத்தமாக இந்த மீனராசியை பொறுத்தவரை பலம் என்னென்னா முதலே சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் தரக்கூடிய அமோகமான லாபமான அமைப்பு. சந்தோஷம். பலவீனம் அப்படிங்கிறது 1ஆம் வீடு லக்ன வீட்டில் இருக்கக்கூடிய சனி தரக்கூடிய கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் சோர்வு, அது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் குரு கோயிலில் பண்ணுங்கள். இல்லைன்னா காலையில் கொஞ்சம் நேரமே கூட பண்ணலாம். 7 to 8 ஏழைகள் அந்த மாதிரி பண்ணலாம். 7 to 8 பண்ணுறது சிறப்பாக தான் இருக்குதுங்க. தேவையான பொருட்கள் மஞ்சளுங்க, மஞ்சத்தூள் இல்லை மஞ்சள் கொத்து எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தண்ணியில் அந்த மஞ்சத்தூளை போட்டு ஒரு கலக்கு. ரைட்டா. மஞ்சள் கொத்தை இல்லை அந்த மஞ்சள் கொத்து இருந்தால் தண்ணிக்குள்ளே போடும். ஒன்று மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் கலக்கி வாசி தொளிச்சு விட்ருங்க. மஞ்சள் கொத்தை போட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிடும். ரெண்டும் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மகாலட்சுமி அருள் கிடைச்சி தடைகள் விலகும். ரெண்டுமே செய்யலாம். மஞ்சள் கொத்துக்கு அந்த பவர் இருக்குது, மஞ்சள் பொடிக்கு இந்த பவர் இருக்குது. ரைட்டுங்களா. நல்லது கொலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் வஜ்ரமஸ்டர் நேயர்களே. உள்ளது உள்ளபடி யதார்த்தமாக கொஞ்சம் பொறுமையாக அப்படியே சொல்லியாச்சுங்க. நோ எடிட்டிங். சரி. நல்லது நடக்கட்டும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேங்க. நாளைக்கு பார்க்கலாம்.